படி கேவலமா இருக்கியா? தமிழ்நாட கடை காரி துப்புறாங்க வெளியில. பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறீங்களா? கூட்டத்தை விட்டுட்டு பாதுகாப்பு இல்லாம பண்ணிட்டு இப்ப நான் போய் முதல்ல போய் பார்த்துட்டேன், எல்லாம் செஞ்சுட்டேன். இது தானா நடக்கல, கூட்டம். இது சதி, இது அரசியல் சதி. ஓப்பனா சொல்றேன், ஏன் பயப்படணும்? நம்ம இது சதி. நம்மளை மீறி வந்துருவானோ அப்படின்னு அந்த அமைச்சர் நினைச்சு பண்ணிருக்கான். அதுதான் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கிறது. நான் தான் ஓப்பனா சொல்றேன், எந்த இடத்துல பண்ணணும்னு நினைச்சு வேணும்னே பண்ணிருக்காங்க. அந்த குழந்தைகளோட கனவு என்ன, பெரியவங்களோட கனவு என்ன செலச்சு போச்சு இல்லையா? இந்த பாவம் அவங்களை சும்மா எவன் செஞ்சா மனம் ஒடிஞ்சிருக்காரு. இது வரைக்கும் அவன் லைஃப்ல இந்த மாதிரி இருந்ததே இல்லைங்கிற அவங்க சுற்றுப்பட்டுள்ளவங்க சொல்றாங்க. இத மாதிரி ஒரு டார்ச்சர் எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே டார்ச்சர் பண்ணாங்க. கட்சி ஆரம்பிச்சு ஒன்னொன்னும் தடை. இவர் எங்க வேணா மாநாடு போடுவாரு, எங்க வேணா பேசுவாரு, அது உரிமை. அதே கேரவனை நிப்பாட்ட முடியாத இடத்துல சந்து பொந்துல கொண்டு போய் போடுறீங்க. 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் ஸ்பீடா போனது ஏன் உங்களுக்கு பிடிக்கல? இன்னும் நெஞ்சு வலி நெஞ்சு படப்படான்னு ஆஸ்பத்திரிக்கு போய் பயம்லாம் வரும். ஓட்டை மாத்தி போட்டு விஜய தோற்கடிக்கணும்னு நினைச்சு நீங்க பண்ணுங்க. மக்களுக்கு நான் சொல்றேன், ஒண்ணு இந்த நாட்டை ஒரு பயம் திருத்த முடியாது. இப்ப அடுத்தால 1 வீக் கழிச்சு அடுத்த சாட்டர்டே திருப்பியும் போட போறாரு. விஜய பொறுத்த வரைக்கும் இன்னும் 1 வாரத்துக்கு அவரோட மனநிலை ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த ட்ரிப்பு மக்கள் விஜய பாய்காட் பண்ணாங்கன்னா அடுத்த ட்ரிப்பு மக்களுக்கு டோட்டலா பாய்காட் தான். ஒன்னுத்துக்கு வழி இல்லை. இந்த கட்சி ஆரம்பிக்கிறது வீட்டுல எவ்வளவு பிரச்சனை அவருக்கு இருக்கும். எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, வேண்டாண்டா விளையாட்டு, இந்த வேண்டாண்டான்னு. ஆனா அதெல்லாம் பயப்படலடா. சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டு எனக்கு மக்கள் நாடா வேணும்னு ஒருத்தன் வரான்ல, போற இடத்துல கூட்டம் இன்னும் கூடும். இன்னும் எந்த தவறு நடந்தாலும் இதே டிவிகேக்கு பொறுப்பா இல்ல. இது பொறுப்பு ஃபுல்லும் தமிழக அரசு தான் ஏற்கணும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் வருங்க. ஆனா இந்த பையனுக்கு இந்த கஷ்டம் வேணாண்டா. ஏதோ ஒரு இதை கொண்டு போய் நம்ம தேவையில்லாம வந்துட்டோமோங்கிற அந்த மாதிரி கட்சிக்கு வந்துட்டோமோன்னு அந்த மாதிரி மனசுல தோணிடக்கூடாது. கூட்டம் ஏறுதுன்னு தெரியுது இல்ல, அப்ப பாதுகாப்பு யார் கையில இருக்கு? இவருக்கு ரசிகர் இருக்காங்கன்னு தெரியுது. நம்ம தமிழ்நாட்டுல இவர் ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கும்போது, வருமான வரி கட்டுற ஸ்டேஜ் இருக்கும்போது, இவருக்கு அட்லீஸ்ட் இவர் பக்கத்துல ஒரு 4 கான்ஸ்டபிள் போடலாம் ஐயா. தான் சொந்த காசுல செக்யூரிட்டி போட்டு வச்சிருக்காரு. அது அவருக்கு போட்டிருக்காரு. மக்களுக்கு யார் போடணும்? இப்ப இருக்கிற அரசாங்கம் போடணும். இவர் எங்க வேணா மாநாடு போடுவாரு, எங்க வேணா பேசுவாரு, அது உரிமை, கட்சியோட உரிமை. உங்களுக்கு மாத்திரம் 2 மணி நேரம் 1 மணி நேரம் கட்சி நடத்த எடுத்துப்பீங்க. இவர் பேசினா 15 நிமிஷம். அதே கேரவனை நிப்பாட்ட முடியாத இடத்துல சந்து பொந்துல கொண்டு போய் போடுறீங்க. ஃபர்ஸ்ட் கூட்டம் ஏறுதுன்னு தெரியுது இல்ல? அங்க இருக்கிற காவல்துறை யார் கையில இருக்கு? அரசாங்கம் கையில. அப்ப இங்க இருந்து உளவுத்துறையில இருந்து நியூஸ் போகுமா இல்லையா? ஐயா இந்த மாதிரி மாநாடுல கிரௌடு ஜாஸ்தியா இருக்கு, என்ன பண்ணட்டும் ஏது பண்ணட்டும் அங்க தலை மேல கேட்பீங்களா இல்லையா? அவரை கேட்காம நீங்க எதுவும் பண்ண முடியுமா? படி கேவலமா இருக்கியா? தமிழ்நாட கடை காரி துப்புறாங்க வெளியில. மலேசியா, சிங்கப்பூர், நான் நியூமராலஜி பாக்குறேன், என்ன பாக்குறாங்க. என்னையா தவறுதலா ஓட்டு போட்டு குட்டிக்காராக்கி வச்சிருக்கீங்களா அப்படின்னு திட்டுறான். அவருக்கு இங்க எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்ல. மலேசியா, சிங்கப்பூர்காரங்க வந்ததுக்கு அவன் சொல்றான், ஒரு ஃபெசிலிட்டிஸும் இங்க இல்ல. இதுல வேற 4 வருஷமா என்ன ஆட்சி நடத்துறீங்க? அவன் நம்மள காரி துப்புறான். ரெண்டாவது இதை கேட்டா இன்னும் காரி துப்புவான். ஒரு 5 லட்சம் பேர் 10 லட்சம் இருக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியாதவர் 30 கோடி ஜனங்க இருக்கிறவங்களுக்கு எப்படியா பாதுகாப்பு கொடுக்க போறீங்க? எப்படி கொடுக்க போறீங்க? ஒன்னொன்னு ரெக்கார்டு வருது. எல்லாமே காவலர்களை குறை சொல்ல மாட்டேன். உழைக்கிறாங்க, செய்யறாங்க. அவரை இயக்கிறது யாரு? அதுதான் கேள்வி. அது இயக்கிறது அந்த டிபார்ட்மெண்ட் யார் கையில இருக்கு? அப்படி அந்த டிபார்ட்மெண்ட் உங்களை நடத்த முடியல, அடுத்த ஆள்கிட்ட கொடுங்கய்யா. உங்க பையன்கிட்ட கொடுங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவன் நடத்துவான். கொடுங்க, நாங்க வேணாம்னு சொல்லவே இல்லை. ரெண்டாவது பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறீங்களா? கூட்டத்தை விட்டுட்டு பாதுகாப்பு இல்லாம பண்ணிட்டு இப்ப நான் போய் முதல்ல போய் பார்த்துட்டேன், எல்லாம் செஞ்சுட்டேன் போறாரு. இது யார் செஞ்சா? இது தானா நடக்கல, கூட்டம். இது சதி, இது அரசியல் சதி. ஓப்பனா சொல்றேன், ஏன் பயப்படணும்? நம்ம இது சதி. ஆனா அதே இடத்துல நம்மளை மீறி வந்துருவானோ அப்படின்னு அந்த அமைச்சர் நினைச்சு பண்ணிருக்கான். சந்தேகம் அப்படிதான் வரும். ரெண்டாவது இதை விடுறதா இல்ல. பொதுவா அந்த இடத்துக்கு யார் அமைச்சரா வரணும்னு ஆசைப்படுறாங்க அப்படி வச்சுக்கோம். எந்த கட்சி வேணா எடுத்துக்கிட்டோம். ஆனா இதுல பாலிடிக்ஸ் இருக்கு. ரெண்டாவது இவர் மேல ஒரே காண்டு, வர முடியல எல்லாத்துக்கும் ஒரு காண்டு. இப்ப கோயம்புத்தூர் பெல்ட், கரூர் பெல்ட்னாலே ஒரு மாஸ் உண்டு. எல்லா கட்சிக்குமே ஒரு மாஸ். அங்க ஜெயிக்கணும்னு வெளியில இருக்காங்க. அப்ப அந்த கால் புரிஞ்செல்லாம் பண்ணிருக்காங்க. அது கண்டிப்பா தெரியும். ரெண்டாவது உண்மையை எத்தனை நாளும் மூடி வைக்க முடியாது. எண்ணிக்கை ஒரு நாள் வெளியே வரும். எல்லாரும் இவ்வளவு கூட்டம் வந்திருக்க. நான் ஏற்கனவே நேற்று ஒரு சேனல்ல பேசும்போது சொன்னேன். அது என்ன சொல்லுன்னா, ரொம்ப அசால்ட்டா இருக்காதீங்க, அரசாங்கமே இன்னும் கும்பல் களை கட்டும், ரொம்ப சூழ்நிலை மோசமாகும் அப்படின்னு ஒரு சேனல் சொன்னேன். அதுதான் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கிறது. நான் தான் ஓப்பனா சொல்றேன். அதாவது எந்த இடத்துல பண்ணணும்னு நினைச்சு வேணும்னே பண்ணிருக்காங்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன், இந்த
செத்தாங்கல்ல. இல்ல நான் வந்து ஜாதகம் பாக்குறோம், கடவுளை கும்பிடுறேன். முதல்ல இதை செஞ்சவன் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையில் இருப்பான்னு நினைக்கிறேன். காட்டாமரித்தனம் இல்ல, உயிர் அவனோட கனவு என்ன, அந்த குழந்தையோட கனவு என்ன, பெரியவங்களோட கனவு என்ன, செலச்சு போச்சு இல்லையா? அவன் என்ன தலைவர முதலமைச்சரை பார்க்கணும் எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பான். ரெண்டாவது இப்ப தீபாவளி ஃபங்க்ஷன் வருது, தீபாவளி கொண்டாடுறவன் எத்தனை பேர் இருப்பான். இந்த பாவம் அவங்களை சும்மா எவன் செஞ்சா இது மக்களுக்கே தெரியும். ஆவேக்கத்தலையோட மனநிலை என்னவா இருக்கு? ஏன்னா அவர் வந்து இப்ப எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் நேற்று இந்த நிகழ்ச்சி நடந்தது வந்து மனம் ஒடிஞ்சு இருக்காரு. இது வரைக்கும் அவர் லைஃப்ல இந்த மாதிரி இருந்ததே இல்லைங்கிற அவங்க சுற்றுப்புறத்தில் சொல்றாங்க. இத மாதிரி ஒரு டார்ச்சர் எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே டார்ச்சர் பண்ணாங்க. கட்சி ஆரம்பிச்சு ஒன்னொன்னும் தடை, இடம் கேட்டா தடை, பேச நின்னா தடை. ஒருத்தன் பேட்டி எடுக்கிறான், ஒருத்தன் நியூஸ்க்கு போடுறான்னா அவனை பிடிச்சி மிரட்டுறது. நேற்று கரூர்ல மிரட்டியிருக்காங்க. எனக்கு அங்கேருந்து ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்றான், நீ வந்திருக்கியா? நான் வரலமாண்ணா. இல்ல வராதா, இங்க மிரட்டுறாங்க, காவல்துறை வச்சு மிரட்டுறாங்க. ஏன் என்ன கேள்வி? நாங்க வரோம், மக்கள் நிக்கிறோம், சந்திக்கிறோம், மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, மக்களுக்கு செய்யணும்னு நாங்க வந்திருக்கோம். 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் ஸ்பீடா போனது ஏன் உங்களுக்கு பிடிக்கல? உங்களுடைய கொள்கை என்ன, அதை பார்த்துட்டு போங்க. அதாவது விஜய் வருகை வந்து ஆளுங்கட்சிக்கு பயம். கண்டிப்பா கண்டிப்பா. இன்னும் ஆஸ்பத்திரி போவாங்க, இன்னும் நெஞ்சு வலி வந்து நெஞ்சு படப்படான்னு வந்து ஆஸ்பத்திரிக்கு போக பயம்லாம் வரும். நான் தான் சொன்னேன், இவன் வந்து கடவுள் வந்து சில சமயம் அவதாரம் எடுப்பான்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்துல வந்து கடவுளா பார்த்தது வந்து எம்ஜிஆர், கடவுளோட அவதாரம் பண்ணாரு. இப்போ திருப்பி கலியுகம் வந்ததுன்னா திருப்பி இன்னொரு அவதாரம் எடுக்கிறாரு. அது விஜய கடவுள் கண்காணிச்சு விட்டுருக்கான் நம்மளுக்கு. நான் இப்போ எல்லாருக்கும் சொல்றது, பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் சொல்றது தான், ஏற்கனவே நீங்க அனுபவப்பட்டீங்க. ஏற்கனவே ஒத்தத்தையும் பார்த்துட்டு எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுறீங்க மக்கள். இப்போவாது விழிச்சிங்க. இல்ல யானை தன் தலையில மண்ணை வாரி போட்டது போல் ஓட்டை மாத்தி போட்டு விஜய தோற்கடிக்கணும்னு நினைச்சு நீங்க பண்ணல. மக்களுக்கு நான் சொல்றேன், ஒண்ணு இந்த நாட்டை ஒரு ரூபாய் திருத்த முடியாது. இனிமே இன்னொரு எம்ஜிஆர் பிறக்கணும். அதுக்குதான் எம்ஜிஆர் வந்து இவரை கண்காட்சி விட்ட மாதிரி நம்ம கடவுள் ஒருத்தனை நிக்க வச்சிருக்கான். வேற ஏதாவது தில்லு இருக்கா? சரத்குமார் வந்தாரு, என்ன பண்ணாரு? கட்சி ஆரம்பிச்சாரு, ஒன்னும் பலன் இல்ல, சுவாகா போயிட்டாரு. கமலஹாசன் என்னாரு, ஏதாவது பதவி தருவ, ஏதாவது மக்களுக்கு செய்யலான்னு வந்தா நீ ஓடி போட்ட, அங்க போய் சேர்ந்துட்ட. உங்ககிட்ட இருந்தவனெல்லாம் ஒரு பதவி கிடையாது உனக்கு. மட்டும் இப்ப ஏதாவது இடத்துல ஒரு சீட்டு கொடுப்பாங்க, ஜெயிச்சிட்டு போயிடுவேன். இந்த மாதிரி கமல்ஹாசன் முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆளுங்கட்சிக்கு, கடைசியா நினைச்சாரு. இப்ப நடிகர்கள் வந்து இந்த மாதிரி பண்றதுனால விஜய் மேல நம்பிக்கையே போயிருமோ ஒருவேளை மக்களுக்கு? கண்டிப்பா போகாது, மேலும் மேலும் வரும். நான் இப்பவும் சொல்றேன், இப்ப அடுத்த 1 வீக் கழிச்சு அடுத்த சாட்டர்டே திருப்பியும் போட போறாரு. சாட்டர்டேக்கு என்ன அர்த்தம் கேட்கறாங்க எல்லாரும். இது ஃபேமிலியோட எல்லாரும் வரணும்னு சொல்லி தான் சாட்டர்டே போட்டது. இதுல நக்கல் நேயாண்டி பண்றாங்க. முதல்ல அவங்க இதை பண்ணாங்களா? இப்போ ஏடிஎம்கே சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க. இப்ப தலைவர் கிளம்பிட்டாரு. மிச்சவங்க முடிஞ்சா போட்டி போட்டு கிளம்ப. அப்ப உங்களுக்கு நாங்க கூட்டம் வருதான் தெரியும்ல. இப்ப நடந்த சம்பவம் அது மிச்ச கட்சியில நடக்கட்டுமே, பார்க்கலாம். வராது. இன்னும் இடத்த கொடுக்கல, இன்னும் நிறைய பேர் பாதிக்கலாம் படுவான். முதல்ல காவல்துறையை கண்ட்ரோல்ல ஃப்ரீயா விடுங்க. காவல்துறை நீங்க நெருக்காதீங்க, டைப் பண்ணாதீங்க. முதலமைச்சர் டைப் பண்றதுனால நம்ம பிரச்சனை. இதுல எனக்கு அதான் சொன்னேன், இதுல ஒவ்வொரு விஷயமும் இனிமே இருக்க மக்கள் தோன்றுவாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னும் 1 வாரத்துக்கு அவரோட மனநிலை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரெண்டாவது, இத்தனை வயசுல தான் சொத்தெல்லாம் வேண்டாண்டா, கோடி கோடியா சம்பாதிக்கிறதுலாம் வேணாண்டா, நம்ம சொத்தை மக்களுக்கே செலவழிப்போண்டான்னு ஒருத்தன் வரான இந்த வயசுல, அவனை பாராட்ட வேண்டாம். அவனை பாராட்டாம இப்படி எகென்ஸ்ட் பண்றீங்களேன்னு சொல்லி வெளியே, அதாவது நம்ம இதை விட்டுருங்க, ஃபாரின் கண்ட்ரில இருந்து வந்து காரி துப்புறான். இப்போ திருந்தீங்கய்யா, இப்போ திருந்தாங்க. நம்ம தமிழ்நாடு வெளியில நாரி போய் கிடக்கு. மலேசியா, சிங்கப்பூர் இங்க பிறந்து வளர்ந்தவெல்லாம் அங்க இருக்கான். இப்ப என்ன சொல்றாங்க, இப்ப என்ன பார்க்க வருவாங்க, நாங்க எங்களுக்கு குடியுரிமை அங்க இருந்தாலும் ஓட்டு போடுற உரிமை இங்க இருக்கு, அங்க வேலைக்கு தான் நாங்க போனோம். நாங்க இந்த எலெக்ஷனுக்கு விஜய்காண்டி டோட்டலா சிங்கப்பூர் மலேசியாக்காரங்க வரேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, ஐயா நீங்க பேச்ச நிப்பாடாதீங்க, என்ன மிரட்டல் உங்களுக்கு வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நாங்க இருக்கோம், நாங்க காப்பாற்றுறது. மலேசியா சிங்கப்பூர்காரன் சொல்றேனே, ஏடா உள்ளூர்காரன் இத்தனை வருஷமா இருந்திருக்கீங்களா, கொஞ்சமாக இது வேண்டாம். 30 வருஷ கட்சி, 40 வருஷ கட்சிக்கிறான், நம்மளை அடிமை மாதிரி ஆக்கி காசை கொடுத்து நம்மளை அடிமையாக்கிட்டான். இப்ப அந்த அடிமைத்தனத்தை நம்ம மீறி நம்ம சுயமா செயல்படணும். ஒருத்தன் வரான், இவ்வளவு ஜில்லா வரான், அப்ப அவனை தூக்கி பாராட்டி நம்ம கொண்டாடணுமா, இல்ல வேண்டான்னு பைகாட் பண்ணணுமா? இந்த ட்ரிப்பு மக்கள் வந்து விஜய் பாய்காட் பண்ணாங்கன்னா அடுத்த ட்ரிப்பு மக்களுக்கு டோட்டலா பாய்காட் தான். ஒன்னுத்துக்கு வழி இல்லை. குடிக்கிற தண்ணியில இருந்து எல்லாத்துக்கும் காசு வாங்கிக்கிறாங்க. விளம்பரம், உங்க வீட்டுல எந்த பொருள் வந்தாலும் விளம்பரம் வரும். தொலைப்பு கட்ட நீ கடையில வாங்கினா விளம்பரம்,
எங்க பேர் தான் அவங்க போட்டோ தான் ஒட்டிருப்பாங்க. செருப்பு வாங்க கடையில மிரட்டு வருது, ஏய் எங்க தலைவன் போட்டோ போடு, இதடா போட சொல்றீங்க, என்ன செஞ்சீங்க போடுறதுக்கு? அந்த நிலைமை வராம மக்கள் விழிப்பா இருக்கணும். யங்ஸ்டருக்கு நான் சொல்றது அதுதான், ஒரு நல்ல தலைவனை நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்மளை தேடி, அதாவது நம்ம தேடி போல நம்மளை தேடி அவன் வரான், தெருவா வீடு வீட வரான். ஒரு எவ்வளவு டெக்னாலஜியா பண்ண முடியுமோ கட்சியை அந்த டெக்னாலஜியா கொண்டு போயிடணும். அதுக்கு நம்ம இதுக்கு நேரம் ஒத்துழைக்கல. அவன் ரெண்டாவது இந்த கட்சி ஆரம்பிக்கிறது வீட்டுல எவ்வளவு பிரச்சனை அவருக்கு இருக்கும், எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, வேண்டாண்டா விளையாட்டு இந்த வேண்டாண்டான்னு. ஆனா அதெல்லாம் பயப்படடா, சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டு எனக்கு மக்கள் தாண்டா வேணும்னு ஒருத்தன் வரான்ல, அவனை பாராட்டி அவனை இந்த திருப்பி வெட்டி மக்கள் வைக்கணும். அடுத்தால போற இடத்துல கூட்டம் இன்னும் கூடும். இன்னும் எந்த தவறு நடந்தாலும் இதே டிவிகேக்கு பொறுப்பா இல்ல, இது பொறுப்பு ஃபுல்லும் தமிழக அரசு தான் ஏற்கணும். அவங்களுக்கு நஷ்ட வீடு கொடுக்கணும், அவங்களுக்கு வீடு கொடுக்கணும், கைக்கு செலவுக்கு பைசா, இறந்தவங்க குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடு. அதுக்காண்டி எங்கேயாவது 10 கிலோமீட்டர் தள்ளி இல்ல மெயினான அவங்களுக்கு வசதியா போயிட்டு வர மாதிரி அது இறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு செஞ்சு கொடு. இறக்காம உடல்நிலை குன்றிருப்பாங்க, ஏதோ அடிபட்டு முடியாம அவங்களுக்கு உண்டான மருத்துவ செலவு முடிஞ்சு அவங்களுக்கு வேண்டிய பண உதவியை இந்த அரசாங்கம் செய்யணும். இதுக்கு அடுத்தால அவர் பேசுறதுக்கு கொஞ்சம் வசதியான இடத்த கொடுங்க, மாநாடு போட்டாலும் வசதியா கொடுங்க. கொடுக்காம போய் இதே மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா ஏற்கனவே மக்கள் உங்களை பாதி % தள்ளி வச்சுட்டாங்க, ஓரம் கட்டிட்டாங்க. இப்போ மகளிர் ஒரு 20% வந்துட்டாங்க, இப்போ 80% வண்டி நிக்குது, இன்னும் 20% நூல் தான் இருக்கு. இன்னும் அந்த மிச்ச சுற்றுப்பயணத்தை அவர் கண்டிப்பா கவர் பண்ணுவார். மகளிருக்கு என்ன செய்யணுமோ போய் செய்வார். இல்ல மனநல அவரை நம்ம மீட்டு கொண்டு வரணும். அந்த மனநிலையிலிருந்து அடுத்த சுற்றுப்பயணத்துக்கு அவரை மீட்டு கொண்டு வரணும், தொழிலை விடக்கூடாது. அதுக்கு கண்டிப்பா நாங்க இருக்கோம், உறுப்பினர்கள் நாங்க இருக்க விட மாட்டோம். எங்க சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் திலீப் குமார் இருக்காரு, அவருக்காண்டி ப்ரே பண்றாரு, நாங்களாம் ப்ரே பண்றோம். மனநிலை மாறக்கூடாது, மனம் ஒடிஞ்சிடக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் வருங்க. ஆனா இந்த பையனுக்கு இந்த கஷ்டம் வேணாண்டா, ஏதோ ஒரு இதை கொண்டு போய் நம்ம தேவையில்லாம வந்துட்டோமோங்கிற அந்த மாதிரி கட்சிக்கு வந்துட்டோமோன்னு அந்த மாதிரி மனசுல தோணிடக்கூடாது. இது சம்பந்தமா நான் விஜய்க்கு நான் சொல்ற அட்வைஸ், கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்க டெய்லி உறுப்பினர் எல்லாருமே நாங்க ப்ரே பண்றோம். உங்களை ஜெயிக்க விடாம நாங்க விடுறதா இல்லை. என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக எவ்வளவு கடவுளை வேண்ட முடியுமோ நான் கண்டிப்பா வேண்டுறோம்.